வணக்கம் நண்பர்களே, நான் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இன்வெர்டர் ப்ளஸ் பேட்டரி எவ்வாறு பராமரிப்பது. நம்ம பீப்புள்ஸு இன்வெர்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, ரன் ஆகிட்டுருக்கோம், அப்படியே மறந்து போயிடுவாங்க. இன்வெர்டர் போட்டதே மறந்துடுவாங்க. எப்போ பவர் போகுது எப்போ பவர் போகணும் கூட தெரியாது, அந்தளவுக்கு போயிடும். திடீர்னு இன்வெர்டர் போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தா பவர் சப்ளை போய் ஒரு 10 நிமிஷத்தில் பேட்ரி டவுன் ஆகி போய் இன்வெர்டர் பேட்டரி லோ அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வாங்கிக்கும். அப்போ தான் இன்வெர்டர் இருக்கிற போட்டோங்கிறத கூட யோசிப்பாங்க. இன்வெர்டரை போட்டு கண்டுக்காமல் வர்றது, இன்வெர்டர் பேட்டரியை கண்டுக்காமல் வர்றது. ஆக்சுவலாக பழைய கார் வேன்லலாம் லாரிலாம் பார்த்தா அந்த பேட்டரி யூனிட் கம்பார்ட்மெண்ட்டை கவனித்தா தினமும் என்ன கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பான், பார்த்துருங்களா? அந்த போர்டு அர்த்தம் பேட்டரிக்கு அப்பப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்டில்டு வாட்டர் வச்சு ஊற்றி ஃபில் பண்ணி சரி பண்ணிட்டு வருவாங்க. அப்போ பழைய அந்த காலத்து பேட்டரிலாம் டெய்லியும் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் கூட இருந்துச்சு. அதனால் அந்த கார் வேன் லாரிலாம் தண்ணி டெய்லி ஊற்றி மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இப்போ கார் வேன்லாம் பெரும்பாலும் சீல்டட் பேட்டரி தான் வந்துருச்சு. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி வந்துருச்சு. பட் நம்மளோட இன்வெர்டர் பேட்டரியானது டியூபே பேட்டரியாக இருந்தால் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், டிஸ்டில் வாட்டர் ஊற்றி, அந்த டைப் பேட்டரியானது லாங் லைஃப் வரும். கிட்டத்தட்ட 5 வருஷம் பிரச்சனை இல்லாமல் வேலை செய்யும். ஒரு சில பேட்டரிஸ் 6 வருஷம் 7 வருஷம் கூட உழைச்சதெல்லாம் கூட இருக்குது. 5 வருஷம் ஆடிச்சு சொன்னாவே அதோட கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். பேக்கப் டைம் ஆனது குறைய ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக ஒரு 8 ஹவருக்கு பேக்கப் நம்ம போட்டுக்கோனாக்க ஒரு 4 வருஷம் போகும்போது 8 ஹவருக்கு 6 ஹவர் ஆகும். 5 வருஷம் முடிச்சா 4 மணி நேரம் போயிடும். 6 வருஷம் போச்சு சொன்னால் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போயிடும். கொஞ்சமாக பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டியாவது குறைஞ்சிட்டே வந்து ஒரு இடத்துல டெட் ஆகி போயிடும். ஆனால் வாரண்டி பீரியடே 5 வருஷம். நம்ம யூஸ் பண்ணும்போது 1 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி பேட்டரி லோ பேட்டரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வாட்டர் லெவலை நாம் மெயின்டைன் பண்ணாது. டிஸ்டில் வாட்டரை வாங்கி ஊற்றி ஃபில் பண்ணணும். ஒரு சில இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போதே அது ப்ரீத்திங்காக வேண்டியும் அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன தக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷில் எப்படின்னு தெரியல எனக்கு. அந்த தக்கையானது மேலே எங்கேயும் ஃப்ளோட்டை மேலே எங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். பேட்டரியில் நம்ம வாட்டர் லெவலை ஃபில்லப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கும். அதாவது கிரீன் சிம்பிள் ரெட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ரெட் சிம்பிள் கீழே போகக்கூடாது, கிரீன் சிம்பிள் வந்து நிற்கிற மாதிரி நாம் பேட்டரியோட வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, பேட்டரி கண்டுக்காம விட்டாக்க அதை டெர்மினல்ஸ்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். பேட்டரி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், பேட்டரி ஃபுல்லாக ஆசிட் தானே, ஆசிட் யூஸ் பண்ணி தான், ஃபுல்லாக ஆசிட் சொல்கிறதுக்கு இல்லை, அதில் ஆசிட் மிக்ஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க. இந்த ஆசிட் காரணமாக டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கரடாகும். வெள்ளை கலரில் மாவாக கொட்டும். அது மாதிரி பச்சை கலரில் ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் உருவாகும். ஒரு இடத்துல டெர்மினல் வீக்காகி போய் அது பிடிங்கிட்டே வந்துடும். ஸோ இந்த டெர்மினல்ஸை அப்பப்போ நம்ம கவனிக்கணும். இந்த பேட்டரிக்கான வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது, வீட்டுக்கான பேட்டரி வாட்டர் லெவல் 2 மாதம் ஒரு முறை நம்ம ஃபில்லப் பண்ணால் போதும். 2 மாதம் தாராளமாக தாங்கும். நம்ம இந்த கிரீன் லெவலில் கூட நிப்பாட்டோம்னாக்க அது 2க்கு போகிறதுக்கு அதிகமான சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆணிச்சு சொன்னால் உங்களுக்கு 1 மாதம் கூட கீழே இறங்கி போகலாம். பவர் கட் வந்து இப்போது அவ்வளோ பெருசாக பிரச்சனை இல்லை இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் 2 மாதம் 3 மாதம் கூட தாங்கும். ஸோ ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணால் போதும், பேட்டரியோட வாட்டர் லெவலானது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணால் கூட போதும். தேவைப்படும் போது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி டிஸ்டில் வாட்டரை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்க, அதுவும் தப்பு. வாங்கினோமா உடனே குத்தி க்ளோஸ் பண்ணிடணும், அந்த மாதிரி செஞ்சிடணும். இந்த டெர்மினல்ஸ்லாம் அப்பப்போ பார்க்கணும், துடைக்கணும். இந்த கரடாகாமல் இருக்க துடைச்சி அந்த கரடாக பார்ட்ஸில் கொஞ்சம் காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் லைட்டாக போட்டு மேலே ஊற்றி விட்டு அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு, அதை கை வச்சு செய்யக்கூடாது, ப்ரஷ் வச்சு தட்டி விட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு நல்லா துடைச்சி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பேட்டரியோட வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணாமல் எவ்வளோ பேட்டரிஸ் அவுட் ஆகி போயிருக்கு நான் கவனிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் பேட்டரியோட வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுங்கள். 1. 2வது, இந்த டெர்மினல்ஸை கவனிங்க. இது 2வது விஷயம். 3வது, இன்வெர்டரை வந்து நட்டாக்க நாம்
பாதுகாக்கிறது. இன்வெர்ட்டரில் சார்ஜ் ஆகும்போதும் டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கும், பார்த்துக்கலாம். ஃபேன் ரன் ஆகும்போது சைடில் இருக்கக்கூடிய காற்று உள்ளே போகிறதுக்கு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க, உள்ளே போய் வெளில வரும். அந்த ஏரியாவை அடைக்கும், அதாவது டஸ்ட்டு இதெல்லாம் வந்து அடைச்சி தூசு துப்புலாம் அதை அடைச்சி நிற்கும். ஒரு 2 மாதத்துக்கு நீ பேட்டரி வாட்டர் ஃபில்லப் பண்ணும்போதே அந்த ஏர் வெண்ட் ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல் எல்லாத்தையும் ஒரு ப்ரஷ் வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் காற்றோட்டமான இடத்துல தான் இன்வெர்ட்டர் வைக்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோட நான் சொல்லியிருப்பேன், வீட்டுக்கு இன்சைடில் வச்சுருக்காங்க அது தப்பு, வீட்டோட ஹாலில் மேலே லாப்டாப் வச்சுருக்காங்க தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. காற்றோட்டமான இடங்களை வச்சாக்க பேட்டரி நார்மலாகவே சார்ஜிங் ஆகும்போதும் ஹீட் ஆயிரும், டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் ஹீட் ஆயிரும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நல்ல வென்டிலேஷன் ஏரியா வச்சா போதும், இந்த ஹீட் குறையும், நம்மளோட பேட்டரி லைஃப்பும் அதிகரிக்கும். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட வீடியோஸில் ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். நன்றி.